அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மீனராசி நேயர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வாங்க மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன்குள்ளே போகலாம். வாங்க மீனராசி நேயர்களே, 5 நிமிஷத்தில் பலன் முடிச்சலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த பொருளாதாரம் வாழ்வது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், பொருளாதாரம் அமைப்பு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களோட சுகபோகத்தை நீங்கள் வலுப்படுத்திக்குவீங்க. இந்த காலகட்டங்களில் உங்கள் வீடு வாசல்லாம் நீங்கள் பலப்படுத்திக்குவீங்க, வலுப்படுத்திக்குவீங்க. அப்போ உங்களுக்கு வண்டி வேணுமா வாங்கிடுவீங்க, பழைய வண்டி சரி பார்க்கணுமா சரி பார்த்துருவீங்க. அப்போ தாயாரோட ஆசை நிறைவேற்றி கொடுத்துருவீங்க. அப்போ உயர்கல்வி படிப்புனால படிக்கணுமா படிச்சிருவீங்க. அப்போ குழந்தைய படிக்க வைக்கணுமா உங்களை சேர்ந்தவங்களாம் படிக்க வைப்பீங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆசைப்பட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வீடு வாகனம் அமைப்பீங்க. இந்த வீடு வண்டி வாகன தொழில் அதாவது வீடு வாகனம் இது சேர்ந்த ஒரு பார்ட்ஸு இல்லை இதை உற்பத்தி அல்லது இதை ஒரு வடிவம் அமைச்சு விற்பனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும். இதை சேர்ந்த தொழில் ஆளுங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ரைட்டு. உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சிறு தோல்வி கொடுத்து வெற்றி கொடுக்கும். உங்கள் இளைய சகோதரர்களும் உள்ளூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு டைமுக்கு வரமாட்டாங்க. அது வெளியூரோட இளைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமுக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலிமா ஒரு உதவி மூலிமா உங்களுக்கு நன்மை கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்குமா? அப்போ உள்ளூர் ஒரு சிறு தாமதம், வெளியூர் முயற்சி சிறப்பு. சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வீகம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கும், குழந்தைங்கள் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு நன்மை கொடுக்குமான்னு கேட்டாக்கா ஒரு நன்மை கொடுக்குற ரேஞ்சிலே இருக்கும். பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்காது, நற்பலனை கொடுக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தைங்க இந்த காலகட்டங்களில் ஒரு கன்சீவ் ஆகிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ கவனம் இருந்ததுன்னா அப்பப்போ கரு கலைஞ்சி போயிடும். அப்போ ஆல்ரெடி கலைஞ்சி ஒரு 8 10 அப்போ இன்னும் கவனமாக இருங்க. அப்போ இந்த மாதம் பிரசவம் ஆகுதா, அப்போ சிசேரியன் வந்துடும், கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. அப்போ சுகப்பிரசவம் வந்தாலும் கொஞ்சம் ரொம்ப அவதி கொடுத்து கொண்டு வந்துடும், கொஞ்சம் சூதனமாக இருங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது நீங்கள் ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறி வந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து போனவங்களாக இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர், அதே மாதிரி மாந்திரிகர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறை, சினிமா தியேட்டர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க, அரசியல் தொடர்பு இருக்கிறவங்க, அரசாங்க தொடர்பு இருக்கிறவங்க, இவங்க அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன காரணத்துக்கு பிரகாரம் இருந்தீங்கன்னாக்கா நன்மை கொடுக்கும். அதாவது பிரகாரம் இருந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு நன்மை கொடுக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி காலகட்டங்களில் நான் ஒரு அடிமை வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுரங்கத்தை கொடுத்துரும், ஒரு டல்லை கொடுக்கும். சரியாக நம்ம சம்பளத்துக்கு போகிறோம், மாத சம்பளம், வார சம்பளம், கூலி வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க பார்த்த காலகட்டங்களில் ஒரு தாமதத்தை கொடுக்கும், உடல்நிலை கெடுக்கும், வருமான தடை கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதான சோதானத்தோடு இருக்கணும். அப்போ நம்ம இது என்ன பண்ணணும், ராகு வழிபாடு பண்ணுங்க, சித்திரை வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு கிறிஸ்டின் கோயில், முஸ்லீம் கோயில் இருந்ததுன்னா தர்காவுக்கு போயிட்டு போவாங்க, கிறிஸ்டின் கோயிலுக்கு உள்ளே போவாங்க. உங்களோட வாழ்வாதாரம், பொருளாதாரம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு கெடாது, சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலங்களில் மார்கழி மாதமாக இருக்குது, மார்கழி 17 அது தையில் வருது இல்லைங்களா? அது திருமண வாழ்க்கை எப்படி திருமணம் ஒரு தாமதத்தை கொடுத்து ஒரு நிலைப்பாடை கொடுக்கும். அப்போ வயது முதியோர் திருமணம் நடக்கும். வயது முதியோர்னா திருமண வயது தாண்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு 30 வயசு 35 வயசு மேலே பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலம் திருமணம் நடக்கும். ஒரு 40 வயசு ஆளுங்க திருமணம் நடக்கும், ஆணுங்க பெண்ணுங்க தான் நடக்கும். இளமை திருமணம் மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு தாமதத்தை கொடுக்கும், ஒரு தாமதத்தை கொடுத்து நான் நன்வழி கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பண்ணுவோம், இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். அப்போ கூட்ட தொழில் அமையுமா, கூட்டு தொழில் ஒரு தாமதத்தை கொடுத்து ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரிகள் அவங்களும் இந்த மாதிரி வாய்ப்பு பண்ணால் இந்த வாய்ப்பு கொஞ்சம் நிலை தடுமாறி கொடுப்பாங்க. அப்போ மூத்த சகோதரிகள் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, ஆனால் உதவிகரம் இருப்பாங்க, ஆனால் ஒரு சுயநலமாக இருப்பாங்க. நண்பர்கள் உள்பட அப்படி தான் இருக்கும். அப்போ 2வது திருமணம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா அது கொஞ்சம் லாபகரமாக இருந்தாலும் நடக்கிற திருமணத்தை பொறுத்து, வயதை பொறுத்து ஒரு அது இனம் விட்டு இனம் பண்ணுனா ஒரு விதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
அது இனம் இனம் பண்ண ஒரு விதம், வயசு வயசு வித்தியாசத்தில் பண்ண ஒரு விதம், வரக்கூடிய இடத்தை பொறுத்து ஒரு 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 பலன். இந்த மாதிரி தான் ஒரு பலனை சொல்லும்போது தவிர எடுத்தவொடனே சொல்லிட முடியாது. ஓகேங்களா? அப்போ தூரத்து பயணம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கும். ஓகேங்களா? சரி, டைம் ஆகிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.